எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையில் பார்க்கலாங்க. கடைஞ்சி பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்குறேங்க. உள்ளே தண்ணி விட்டுருக்குறேன். கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை கீரை தாங்க போட போகிறேன், முருங்கைக்கீரை. அதனால் பருப்பும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால புளி சேர்த்தா, அதனால் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டுருக்குறேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 2 விசில் வந்துருச்சுங்க. கீரை சேர்த்திக்கலாங்க. நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி நிறையா கீரை சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. தக்காளி 2 தக்காளி போட்டுருக்குறேங்க. இல்லைனா ஒரு தக்காளியே போதும். நான் புளி போடாமல், கீரை கொஞ்சம் முருங்கைக்கீரைனா கொஞ்சம் லேசாக அந்த சிறுங்க அசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு சேர்த்து போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டுருக்குறேங்க. இது 5 நிமிஷம் வேகட்டுங்க. தாளித்து கொட்டிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். வந்துடுச்சுங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒருத்தர் சேர்த்துக்குவாங்க, ஒருத்தர் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கீரையில் கொட்டிடலாங்க. இப்போ தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பருப்பு கடையல் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.